நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில வயிற்று வலிக்கான மருத்துவம். வயிற்று வலி எதனால வருது? அதிகம் குடிச்சு, குடலெல்லாம் வெந்து போயிருக்கிறவங்க, சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலே உள்ள வலிக்க ஆரம்பிச்சுரும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எத சாப்பிட்டாலும் செமிக்கிற தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு எத சாப்பிட்டாலும் செமிக்கல. ஏன்னா, அதிக அளவு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முந்தி வந்து ஏதோ ஒரு 45 வயசு, 50 வயசுக்காரங்க குடிச்சாங்க. இன்னைக்கு 10 வயசு, 12 வயசு எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சீக்கிரமா வந்து அந்த குடல்கள் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருது. இந்த குடிக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு சோதனை பண்ணி பார்க்கணும். அந்த குடிக்கிற அந்த பிராந்தியோ, ரம்மோ, விஸ்கி எதையோ ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு, ஒரு துண்டு பச்சையா ஒரு கறி, ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து அதில போட்டு, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அது பஞ்சு பஞ்சா போயிரும். அதே மாரி தான் நம்ம குடலும் உள்ள வேக்காடு ஆயிரும். அந்த வேக்காட்டுக்கு தான் மயக்கம் வர்றது. உள்ள வெந்துக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் வரும். இது தெரியாம, நாங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு குடிச்சுட்டு எல்லாருமே பலம் இல்லாம போயிடுறாங்க. அப்போ வந்து எத சாப்பிட்டாலும் செமிக்கும் தன்மை குறைஞ்சிருது. அப்படியே வந்து ஓங்கரிச்சு வரும். இல்லைன்னா செமிக்காமயே இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டு அப்படியே சாப்பிடாமயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள் உறுப்புக்கள சரி செய்றதுக்கு வில்வ இலை, நாட்டு சர்க்கரை, அன்னாச்சி பூ, சுக்கு, வெண்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். வயிற்று வலிக்கு மருந்து செய்முறை வந்து நாம பார்க்கலாம். வந்து வில்வ இலை. வில்வ இலை வந்து அரைச்சு விழுதா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன்ல வந்து இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதோட வந்து அன்னாச்சி பூ வந்து பொடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்துட்டா போதுமானது. 2 சிட்டிகைனா சிலருக்கு வந்து அளவு தெரிய மாட்டேங்குது. 2 சிட்டிகைனா கரெக்டாக வந்து இந்த அளவு தான். இது வந்து 1 சிட்டிகை. இது வந்து 1 சிட்டிகை வந்து போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு டைம் எடுத்தோன்னா 2 சிட்டிகை. 2 சிட்டிகைனா இந்த அளவு போதுமானது. வெண்மிளகும் இதோட சேர்ந்து சுக்கு, இது 2மே வந்து மொத்தமாக வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இதையும் வந்து கூட்டு மருந்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டா போதுமானது. இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதோட வந்து நாட்டு சர்க்கரை வந்து இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டா போதுமானது. இது வந்து எளிமையான முறையில் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வயிற்று வலி வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும். வயிற்று வலிக்கான மருந்து. இதில் வந்து முக்கியமாக வந்து வில்வ இலை. வில்வ இலை எடுத்து வாயில் மென்று சாப்பிட்டாலே உள் உறுப்புகள் எல்லாம் எவ்வளோ கெட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அந்த குடல் அமைதி பெறும். உள்ள அனலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குறையும். அதோட அன்னாச்சி பூ எடுத்துருக்கோம். அன்னாச்சி பூ வந்து பசி தூண்டி நல்லா பசி எடுக்க செய்யக்கூடியது. அதனால் அன்னாச்சி பூ எடுத்துருக்கோம். மிளகு, வெண்மிளகுன்னு சொல்கிறோம். இது வந்து காரத்தன்மை கம்மியாக இருக்கும். அப்போ வந்து குடல் புண்களை வந்து எதுவும் பண்ணாது. அது அந்த புண் ஆத்துறதுலேயே குறியாக தான் இருக்கும். சிறு கிருமிகளை கொல்லக்கூடியது. சுக்கு பசியை தூண்டக்கூடியது. அங்கே இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அதோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறோம். அந்த இனிப்பு சுவையானது தேவையான சுரப்பிகளை சுரக்க வச்சு வயிற்றுக்குள்ளே இருக்க வலியை சரியாக்கும். நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம். வேறு எதுவும் வேண்டாம். நாட்டு சர்க்கரை அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது ஒரு நேரத்துக்கு வயிறு வலி வந்தால் இந்த ஒரு நேரத்துக்கு இது ஒரு கரண்டி அளவு தான் இருக்குது. இது அப்படியே சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வலி குறைய ஆரம்பிச்சிடும். 1/2 மணி நேரத்தில் வலி நிற்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல நிம்மதியான வேலை பார்க்கலாம். வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.